உலக தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். நான் இலங்கையிலிருந்து மைசூரன் தீபன். இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு வீடியோ போடப்பேன். இதுவரையில போட்ட வீடியோவில் நான் இதை டொப் பண்ண நான் சொல்லுவேன். அதாவது ஒரு பாடல்ல அது என்ன ராகத்தில் இருக்கி அந்த ராகத்தை எப்படி கண்டுபிடிக்கிற என்ற ஒரு விஷயம் ஒரு சாதாரணமான ஒரு ஆளால அறிய முடிஞ்சாத எவ்வளவு பெரிய சாதனை. ஸோ அந்த விஷயத்தை தான் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி காட்டப்போம். அதாவது நீங்க பார்த்துருப்பீங்க, அது ஒரு ஆள்ற ஹார்ட் பீட்டை இஜிசி எடுத்தீங்கன்னா அப்படி நோட்ல இப்படி போகும். அதை பார்க்க கூட அந்த மேப்ல தெரியும். அதே மாதிரி ஒரு டிஎன்ஏ ஆர்னா இப்படி சுருள் மாதிரி இப்படி ஏணி மாதிரி இருக்கும். அது மாதிரி ஒரு ராகத்துல அமைப்பு இல்ல ஒரு பாடல்ற அந்த அமைப்பு, அந்த நோட்ஸ்ல அமைப்பு எப்படி இருக்கும்னு சொன்னா இப்படி இருக்கு. சரியா? இதுதான் நான் ஏற்கனவே சொன்ன விஷயம். ரெண்டைக்கு நான் ஒரு புது விஷயத்துல காட்ட போறோம். ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்தி காட்ட போறோம். அதாவது இது இந்த ராகம் தான், இது என்ன ராகம் உங்களுக்கு காட்ட போறேன். ஆனா இதுதான் ஒரு பாட்டு அமைப்பு. சோ இதே மாதிரி ராகத்தின் அமைப்பு இப்படித்தான் இருக்கும் கிட்டத்தட்ட. ஆனா இது என்ன ராகம்ன்றது உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டணும். நீங்களே ஒத்துக்கொள்வீங்க. உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே இந்த விஷயத்தை காட்டியிருப்பேன். இந்த நிலவு தூங்கும் நேரம் என்ற பாட்டு, நிலவு தூங்கும் நேரம், இந்த நோட்ஸை வச்சு இதை வச்சுக்கொண்டு 12 நோட்டேஷன், அதாவது உங்களுக்கு கீபோர்ட்ல 12 நோட்ஸ் இருக்குது. அதாவது 12 சுரஸ்தானங்கள் சொல்லுவாங்க. அந்த 12 சுரஸ்தானங்கள் தான் ரிப்பீட் பண்ணி வரும். அதைத்தான் சொல்ற ஒரு ஒக்டேவ் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. 7 சுரங்களின் கூட்டு தொகுதின்னு சொல்லுவாங்க. இதுல அந்த 12ல எல்லா நோட்ஸுமே எப்போதுமே வாசிக்கப்படுவதில்லை. உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்களா, இதுல பெரிய கோடுகளும் சின்ன கோடுகளும் போட்டிருக்கிறோம். இந்த சின்ன நோட்ஸ் என்னத்தை குறிக்கிறேன்னா, இந்த 12 நோட் இருக்குது. அதாவது சீல தொடங்கி சீல முடிக்கிறது ஒரு நடைமுறை. அப்ப அந்த கடைசியா வார கோடு சீயா இருக்கு. சிலவளை மொத்தம் எண்ணி பாக்குறோம் பொருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இருக்குது. சோ இதுல இந்த சின்ன கோடுகள் என்னன்னு சொன்னா, இதுல நோட் இருக்கு, ஆனா இந்த நோட்டுகள் சூஸ் பண்ணப்படல. இதான் ஒரு விஷயம். இப்ப இதே விஷயத்த உங்களுக்கு நான் ஏற்கனவே காட்டியிருப்பேன். ஒரு பாட்டுக்கு வாசிக்கக்குள்ள, இந்த புதுசா அந்த வீடியோ பாக்குறாங்களா இருந்தாலும், ஒரு பாட்டுக்கு வாசிக்கக்குள்ள இந்த நோட்ஸை வச்சா 12 நோட்ஸ்ல இருந்தும் எந்த இடத்துல கீபோர்ட்ல 12 நோட்ஸ் தான் திரும்ப வரும். 5 ஒக்டேவ் 5 தரம் 12 12 5 60 ஒரு நோட்டை மிச்சமா வச்சிருப்பாங்க. அது இந்த சாதாரணமா, அதாவது ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு சாதாரண ஸ்டாண்டர்ட் கீபோர்ட்ல 61 கீஸ் இருக்கும். அதை விட குறைஞ்ச கீபோர்ட்ல பாத்தீங்கன்னா 41 49 கீஸ் இருக்கும். அதை விட குறைஞ்ச கீல 25 இருக்கும். எல்லாத்தையும் கூடிய கீ இருக்கு தானே, அதுல 88 கீ இருக்கும். இது கீபோர்ட்ல ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டான ஒரு நடைமுறை. அப்ப இன்றைக்கு என்ன இருக்கிறது, 61 கீஸ் இருக்கக்கூடிய ஒரு ரோலாண்ட் கீபோர்ட். இந்த கீபோர்ட்ல இந்த கீயை வச்சு நான் காட்டுறவங்களுக்கு பாருங்க, இது சரியா பொருந்தும் வாசிக்கக்குள்ள. ஆனா இந்த விஷயத்த இன்னொரு ராகம் ஒன்று இருக்கு. அந்த ராகத்துல இதை வச்சா இது சரியா அதுல பொருந்தும். அப்ப அது எந்த ராகம் மட்டும் ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இந்த ஒரு தொழில்நுட்பத்தை இதுவரையில எவருமே தமிழ்லையும் சொல்லல, எவருமே சொல்லாத ஒரு தொழில்நுட்பத்தை நான் உங்களுக்கு நடைமுறைப்படுத்தி காட்ட போறேன். இந்த வீடியோவை நீங்க நிச்சயமா இதை பாக்குற நீங்க இது ஒரு சங்கீத படிக்கிற டீச்சரா இருக்கலாம், ஒரு இசை அமைப்பாளராக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு படிக்கிற ஆக்களா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு என்ன சொல்ற பாட்டுகளை இசையமைச்சு வெளியிடுற எல்லாரையும் நான் சொல்றேன். யாரா இருந்தாலும் இந்த நோட்ஸை நான் எந்த ராகம்னு சொல்லி, இந்த நிலவு தூங்கும் நேரம் உதாரணமா தான் எடுத்திருக்கிறேன். எல்லா பாட்டையும் நான் கண்டுபிடிச்சு நான் சொல்ல முடியும். பட் உதாரணமா எனக்கு கிடைச்ச நேரத்தின் அடிப்படையில் நான் இது ஏற்கனவே வச்சிருந்த நோட்ஸ், இந்த நிலவு தூங்கும் நேரம்னு சொல்ற பாட்டுக்குரிய நோட் இதுதான். இது என்ன ராகம் அல்லது என்ன ஸ்கேல் உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணி காட்டப்போம். அது என்ன ஸ்கேல் நான் சொல்லுவேன். ஆங்கிலத்திலயும் அதுக்கு ஸ்கேல்ற பேர் இருக்கு. ஸோ நான் இப்போ உங்களுக்கு முதல் இதை கீபோர்ட்ல பிளே பண்ணி காட்டப்போ இந்த நோட் சரியன்றது, அதுக்கு பிறகு இதை அதோட மெச் பண்ணி காட்டி உங்களுக்கு இந்த ராகத்தை கன்ஃபார்ம் பண்ண போறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போவோம். வணக்கம். எனக்கும் கேமராவுக்கும் இடையில இந்த கைக்கு முடியல கொஞ்சம் தூரம் இருக்குது. ஸோ அதால இந்த வாசியக்குள்ள கொஞ்சம் சிலவா இருக்கலாம். பட் விஷயத்தை மட்டும் கவனிங்க. இது நிலவு தூங்கும் நேரம் பாட்டுன்னு சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. இதை நான் வச்சு காட்டுறேன் பாருங்க. எங்கண்டா இங்க இருந்து நான் சும்மா இழுத்துட்டு வரேன், கண்ணை மூடிட்டு இழுத்துட்டு வரேன். எங்க நிக்குதா? சரி, ஓகே, இதான் ஒரு நோட். சரி, இதில் வச்சுட்டோமா? இதுல இருந்து நிலவு தூங்கும் நேரம் பாட்டு வாசிக்கணும். இதுல இருந்தா பாரு இந்த நோட் வச்சிருக்கேன். ஏனண்டா இந்த பாட்டு ஆரம்பிக்கிற இடம் இதுன்னு சொல்லி காட்டுறதுக்காக என்ன பிக்ஸ் பண்ணித்தேன். ஸோ இந்த நோட்ல இருந்தா இந்த பாட்டு ஆரம்பிக்குது. அது இப்போ வாசி காட்டுறேன் பாருங்க. இதே விஷயத்தை நான் வேற ஒரு நோட் இது போடுறேன். அப்போ அவங்களுக்கு
சரி ஓகே ஒரு கோட்ஸை வேற ஒரு நோட்டில் போடும். இதை நீங்கள் எங்கே கொண்டு வச்சா இங்கே கொண்டு வச்சாலும் பெறும், இங்கே கொண்டு வச்சாலும் பெறும், இங்கே கொண்டு எங்கே வச்சாலும் பெறும். சரி இப்போ நான் ஒரு கருத்த கட்டையிலேருந்து ஆரம்பித்து பார்ப்போம். ஸோ இந்த கட்டையிலேருந்து ஆரம்பிக்கணும். இந்த நோட் வச்சுக்கேன் பாருங்கள், ஆரம்பித்தா வருதா? இது லோ பிச்சாரி. நான் ஒரு ஒக்டேவை கூட்டுறேன், ஒக்டேவான்னு சொல்லி இப்பனே அதை கூட்டுறேன். சரியா? சரியா? இதை நேரம் எந்த நோட்? சரி இந்த நோட்டில் வைப்போமே. எந்த நோட்டில் வச்சாண்டு தெரியாது. சரி இன்னொன்றில் வைக்கிறேன். இப்போ இந்த நோட்டில் இருந்து வரணும் பாருங்க, நல்லா பாருங்க. ஆகவே இது சரிதானே? இது சரியா நோட்ஸ். இப்போ நான் சொல்ல வர விஷயம் என்ன, இந்த நோட்ஸ் சரியாக பாட்டு வாசிக்கக்கூடிய ஒரிஜினல் ஸ்கேல். இந்த பாட்டுக்கு 12 சுரஸ்தானங்களை 2 4 6. இந்த 6 நோட் தான் இந்த பாட்டில் நாம் பாய்ச்ச பகுதிகளில் வருது. ஆக இந்த 6 பகுதியும் எங்கேயாவது ஒரு ஸ்கேலில் பொருந்துமெண்டா அது அந்த ராகம். சரி, அதை சரி பார்க்கறதுக்கு இப்போ நான் உங்களுக்கு ஒரு இடத்த இன்னொரு மேசை டேபிளில் வச்சு நான் அதை இப்போ நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் வாங்க. சரி, நிலவுதும் நேரம் பாடலுக்கான நோட்டு தான் இருக்குது. நான் இதை அப்ளை பண்ணி பார்க்கணும். இப்போ இதில் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இது என்ன சொன்னால் மேளகத்த ராகம்னு சொல்லுவாங்க, அடுத்த ஜன்னிய ராகம்ன்ற ராகங்களை சொல்லுவாங்க ஒரு கர்நாடக சங்கீத ரீதியாக. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் இதில் ஏன் இப்படி கோடுகள் போட்டிருக்கேன்னு சொன்னால், இதில் நீளமாக இருக்கிற கோடுகள் எல்லாம் என்னென்னு சொன்னால் 7 இருக்கும். 3 4 5 6 7. இந்த நோட்டை என்னென்னு சொன்னால் இந்த சீலேருந்து வாரவுடைய இந்த நோட்டை எப்போதுமே சரிகமாக பார்த்தீங்கன்னா சேன்னு முடிப்பாங்க. அது சேவில் தொடங்கி சேவில் முடிப்பாங்க. அது மாதிரி அந்த நோட்டை அதே நோட்டை திரும்ப போடுங்க. இதை விட்டுருங்க. இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 12 நோட்ஸ் இருக்கும். அதாவது சின்ன கோடு பெரிய கோடு எல்லாம். இதில் பெரிய கோடு என்னத்தை குறிக்குன்னா, பெரிய கோடு தான் இந்த மானவதி என்ற ராகத்தில் பயன்படுத்தப்படுற சுரங்கள். மற்ற நோடெல்லாம் இது பயன்படுத்தப்படுறது இல்லை. அப்படி பயன்படுத்தப்படாமல் இந்த அளவு திட்டத்தோட பயன்படுத்தப்பட்டால் மட்டும் இந்த ராகம் ஒலிக்கும். அதாவது ஒரு விஷயம். அந்த அடிப்பில் பார்த்தீங்கன்னா சியை ஒரு ரூட் நோட்டாக எடுத்து சியிலேருந்து பாட்டு ஆரம்பித்து வாசிக்கிற நேரம் இப்படி நோட் வரும். அது மாதிரி சி ஷாப்லேருந்து ஆரம்பிச்சுன்னா அந்த நோட் அப்படியே ஒரு நோட் தள்ளி தள்ளி போகும். அப்போ டியிலேருந்து ஆரம்பித்தாலும் இந்த நோட்டாலும் வரும். வேற நோட்டாக அந்த ஓர்டர் படி வரும். அது இந்த நோட்டை எங்கே போயிருந்தா இந்த இடத்துல பொருந்துன்ற அர்த்தம். சரியா? அதான் ஒரு விஷயம். இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இந்த விஷயத்தை எல்லாத்தையும் நான் இந்த ஒரு ராகத்தோட இந்த பாட்டை பொருத்தி பார்ப்போம். சரியா வருதுண்டா அது அந்த ராகம்ன்றது உங்களுக்கு தெரியும். நான் ஏற்கனவே கீபோர்டில் அப்ளை பண்ணி காட்டின மாதிரி தான் இதுவும். இதில் நான் சின்ன கோடு போடலை, எனக்கு ஆரம்பத்தில் செஞ்சார போடலை. இதில் இருக்கு சின்ன சின்ன கோடுகள், அதை நீங்கள் விடுங்க. இப்போ நிலபுதுங்கு நோய் நேரம் பாட்டு இதில் அப்ளை பண்ணி பார்ப்போம். இதில் பொருந்தல்ல. சரி, அப்போல இதிலிருந்து அப்ளை பண்ணி பார்ப்போம். பொருந்தல்ல. ஏன்னா இந்த கோடுகள் சரியாக வரணும். இந்த கோடு ஒன்று மிஸ் ஆகுது. இப்படி சில ராகங்களுக்கு நம்ம பொருந்தா இதில் பொருந்தது. ஆனால் இதுக்கு கோடு வரல. இதுக்கு சின்ன கோடு பயன்படுத்தப்படுறது, இதுக்கு பயன்படுத்தப்படலை. இதுக்கு வரல. அப்போ இப்படியே எல்லாத்தையும் பார்த்து நம்ம போனோம்னா பாருங்க, இதுக்கு பொருந்துதா? இதுக்கும் பொருந்தல்ல. இதுவும் சரி வராது. ரத்னாங்கி நான் மேளகத்த ராகங்கள் சில எடுத்தீங்க. இதில் ஒன்று வச்சிருக்கிறேன் பொருந்துறதை உங்களுக்கு காட்டுறேன். சரியா? இந்த கோடு பொருந்தல்ல. கனகாங்கி என்ற ஒன்று தான் முதலாவது ராகம் உண்டு மேளகத்த அந்த ராகம். அதாவது மேளகத்த ராகங்களில் முதலாவது வகைப்படுத்தப்பட்ட ராகம். இதுக்கும் வரல. இப்போ நம்ம எடுக்கிறோம் சங்கராபரணம் என்ற ராகத்தை எடுத்தீங்க. இதுக்கு பொருத்தி பார்ப்போம். பாருங்க, சரியா பொருந்து. இந்த கோடு அங்கே கொஞ்சம் வளைஞ்சிருக்குது. நேராக கோடு வேறுபட்டா வரும் பாருங்க. இது சரியா பொருந்துரி. இங்கே பாருங்க, அடியில் ஒன்று வச்சா சரியா பொருந்து. இது சரியா பொருந்துரி. இப்போ இதில் இந்த நோட் ஒன்று பொருந்தலைன்னு சொன்னால் இது அதே கோட் இது ரிப்பீட் பண்ணி எழுதுறது நம்ம அதால் இது. அப்போ இது பொருந்துரி. அப்போ இது என்ன ராகம்னு பார்த்தீங்கன்னா சங்கராபரணம். சங்கராபரணம்ன்ற ஒன்றும் இல்லை, மேஜர் ஸ்கேலை தான் சங்கராபரணம்னு சொல்கிறோம். இது சி மேஜர் ஸ்கேலுக்குரிய ரூட் இருக்கக்கூடிய சி மேஜர் ஸ்கேல், சி ஷாப் மேஜர் ஸ்கேல், டி மேஜர் ஸ்கேல், இ மேஜர் ஸ்கேல், எஃப் மேஜர் ஸ்கேல், எஃப் ஷாப் மேஜர் ஸ்கேல், அதுபோல் ஜி ஷாப் மேஜர் ஸ்கேல், ஜி மேஜர் ஸ்கேல், ஜி ஷாப் மேஜர், ஏ மேஜர் ஸ்கேல், ஏ ஷாப் மேஜர் ஸ்கேல், பி மேஜர் ஸ்கேல். இப்படி 12 ஸ்கேலும் வரும். இது எப்போதுமே எங்கே நடைமுறைன்னு சொன்னால் எழுதக்குள்ள சி என்ற நோட்டை ரூட் நோட்டை அடுத்து, அதாவது அதிலிருந்து ஆரம்பிக்கிற நோட்டை தான் ரூட் நோட். அந்த ரூட்டில் தான் பொதுவாக இந்த விஷயங்கள் எல்லாம் குறித்து எடுத்துக்கொள்வாங்க. நீங்கள் டியிலிருந்தும் ஆரம்பித்து எழுதலாம். இது அதுக்காக போடப்பட்ட விஷயம் தான். அதை பெருசாக யோசிக்க வேணாம். பட் இருந்தாலும் ஒரு ராகவின் ஒரு ராகத்தில் சாயல் அறிக்கை மட்டும் கழிப்படுவாங்க. அதை நான் உங்களுக்கு இதை ப்ரூவ் பண்ணுறேன். இப்போ இது எப்படி இதோட பொருந்துதோ
அது மாதிரி சில ராகங்கள் சாயல் பொருந்தும். இப்போ உதாரணத்துக்கு இந்த இருக்கிறது இங்கே அப்ளை பண்ணி பார்ப்போம். இங்கேருந்து நம்ம பிடிச்சோம்னா பொருந்தாது, இங்கே மிஸ் ஆகுது. ஆனால் இதே விஷயத்தை அப்படியே மூவ் பண்ணி கொண்டு இப்படி வச்சோம்னு சொன்னால் பொருந்து. அப்போ நம்ம உடனே முடிவெடுத்துக்கூடாது. இது இந்த ராகம் வந்து இது கல்யாணி ராகத்தை வச்சிருக்கிறோம், இந்த கல்யாணி ராகம் இதுன்ட்டு நம்ம முடிவெடுத்துக்கூடாது. ஏன்னா ஆரம்பிக்கிற இடம் வித்தியாசம். அப்போ இது ஒரு சாயலாக இருக்கு. இருந்தாலும் இந்த விஷயத்தை நீங்கள் விளையும் கொள்றதான். அப்போ நிலவு தூங்கும் நேரத்தில் நம்ம முழு சுரத்தையும் எடுத்து பார்க்குற நேரம் சில வேளை ஒரு வேறு ராகமாக இருக்கும், சில வேளை ஒரு ஆக்சிடென்டல் நோட்டை போட்டு வேறொரு இதில் விஷயத்தில் போகும். அதனால் ஒரு ராகம்தான் ஒரு பாட்டுக்குரியன்னு சொல்லல, ஆனால் பிரதானமான விஷயங்கள் நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ இது அச்சோட்டா வந்து பூரணமாக பொருந்தல, ஆனால் பொருந்திருக்கு. ஆகவே நம்ம சங்கராபரணத்தை எடுத்து பார்க்குற நேரம் அச்சோட்டா பொருந்துது, சரியா பொருந்து. அப்போ இது நிலவு தூங்கும் நேரம் சங்கராபரணம் ராகம் என்ற முடிவுக்கு நம்ம வரலாம். இது ஒரு சயின்ஸ் மேத்ஸ். இதை வந்து ஒரு சங்கீதம் படிக்கலாகட்டும், நீங்கள் ஒரு லெக்சராக இருக்கலாம், இல்லை ஒரு டீச்சராக இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய லெஜெண்டரி ஆர்டிஸ்டாக இருக்கலாம். அவங்கள்ட்டலாம் போய் சொல்கிறேன், அவங்க வந்து இதில் ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க. இது சயின்ஸ் மாதிரி நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். இதை வந்து என்னென்னு சொன்னால், இந்த உதாரணத்துக்கு சங்கராபரண ராகத்தில் அவங்க வந்து இந்த நோட்டுகளை எப்படி மாறி மாறி தொட்டு டிங் 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 டிங், அதாவது இந்த ராகங்கிற டியூனுகளை மாறி 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 யூஸ் பண்ணி போட்டு அதுக்கு ஒரு பேர் வைப்பாங்க. அது வந்து பிரயோகம், இது இப்படி தான் இருக்கணும்னு பிரயோகத்தை வச்சிருப்பாங்க. அதுதான் விஷயம். இந்த விஷயத்தை நீங்கள் எல்லாரும் வெளி உலகுக்கு எல்லாரும் தெரியப்படுத்தணும் என்று நான் உங்களை யாரையும் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நிச்சயமா உங்களுக்கு இந்த வீடியோ முதலாக பார்க்குறாங்களா, நிச்சயமா ஷேர் பண்ண. நான் இதுவரை எந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணு சொன்னதே இல்லை. ஏன்டையுமா இது ஒரு புது விஷயம், இது ஒரு கண்டுபிடிப்பு. இந்த விஷயத்தை உலகம் அறிகிற நேரம் இலகுவா நீங்க எல்லாரும் வாசிக்கலாம். பெரிய பிரம்மாண்டமான ஸ்டூடியோவுக்கு இருந்து வீடியோ பண்ற விஷயம் இல்லை. வீடியோ போடுறனா அந்த வீடியோல விஷயம் இருக்காண்டா நீங்க பார்க்கணும். இது நிச்சயமா பிரயோஜனமான ஒரு வீடியோ. இந்த வீடியோவில் இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.